அது என்ன பண்ணுன்னா உங்களை வந்து நீங்க கரைய போற ஆளாங்கிறதே முதல்ல அது உங்களுக்கு முதல்ல சொல்லும். அதெல்லாம் நிறைய பெரிய வடிவம். இதை வந்து எப்படின்னா, இது யாரு பேசிக்குவாங்கன்னா, ஒரு பெரிய அனுபவம் பெற்ற 2 பேர் பேசிக்குவாங்க இந்த செக்ஷனை. ஆனா இந்த செக்ஷன்லாம் தியானம் பண்ற ஒரு 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 நார்மல் இடத்துக்குள்ள பேசுற செக்ஷன் இல்லை. ஆனா இதை நம்ம ஏன் பேசுறோம் அப்படின்னா, நீங்க கேட்டிருக்க செயல் இருக்குல்ல, நான் கொஞ்சம் அனுபவம் பெற்றிருக்கேன். அதனால நீங்க அனுபவம் பெற்றவங்கள்ட்ட கேட்டதுனால நான் ஆன்சர் பண்ணி தான் ஆகணும். அதனால தான் இதை நான் ஆன்சர் பண்றேன். இல்லைன்னா இதை ஆன்சரே பண்ணக்கூடாது தான் இந்த மாதிரி கேள்வியை. ஆனால் ஏன் ஆன்சர் பண்ணுறோம்னா, நம்ம கொஞ்சம் அனுபவம் பெற்றிருக்கிறதுனால இதை நம்ம ஆன்சர் பண்ணுறோம். இப்போ பொதுவாக இந்த தியானம் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ச்சி அடைய ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் எங்கே போகுதுன்னு கூட தெரியாத ஒரு சூழல்லாம் ஏற்படும். நல்ல தியானம் பண்ணிக்கிட்டு இருக்கவங்கள நீங்கள் நல்லா கவனித்து நிறைய பேரோட நீங்கள் கேட்டு வேணாலும் பாருங்கள். அவங்களுக்கு இன்றைக்கும் ஒரு பயம் இருக்கும், நம்ம போகிறது சரிதானா, நல்ல தியானம்லாம் வருது, எல்லா செயல் வருது, ஆனால் ஒரு ரெகுலர் மனிதன் மாதிரி தான் நம்ம செயல்படுறோம். குடும்பத்தில் ஏதாவது சண்டைன்னா அழுகுறோம், ஒரு பிரச்சனைனா தாங்க முடியலை, ஒரு பெரிய எமோஷன்னா வீட்டில் ஒரு பயம் வருது. என்னமோ எல்லாம் தாண்டி அந்த தியானத்தில் 1 மணி நேரம் மட்டும் என்னமோ கடவுள் நிலையை அடைஞ்சிட்ட மாதிரியும், என்னமோ சித்தர்களே பக்கத்தில் இருக்கிற மாதிரியும், என்னமோ ஏன் அருகாமையிலே அவங்க இருக்கிற மாதிரிலாம் ஃபீல் பண்ணிட்டு அந்த தியானத்துலேருந்து வெளியில் வந்ததுக்கு அப்புறம் அவங்க ஒரு யூஸ்வல் மனிதனாக மாறிடுறாங்க. அப்போ அவங்களுக்குள்ள என்னன்னா, அந்த பயமோ அந்த செயலோ இருக்கும்போது என்னன்னா, இது மாறுறதுக்கு சில ஆண்டுகள் ஆகும், சில காலங்கள் பிடிக்கும். அதுதான் ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் அடையிறதுக்கான டைம் எடுக்குங்கிறது. அந்த டைமை நம்ம எப்படின்னா, ஒரு இந்த மாதிரி இடத்துக்குள்ள விவாதிக்கிறது கிடையாது. பல்வேறுபட்ட சூழல் இருக்கு. இப்போ நீங்க எல்லாரும் இந்த இடத்துல ஒன்று கூடி இருக்கும்போது, இப்போ என்னால் முடிஞ்ச வரைக்கும் ஒரு ப்ரெசன்ஸ் இங்கே பண்றேன். ஆனால் என்னுடைய முழு செயல் என்னன்னு கேட்டிங்கன்னா, தனிப்பட்ட முறையில் சரணாகதி அடைந்து யாரெல்லாம் தவம் பண்ணுறாங்களோ அவங்கக்கிட்ட எப்பயுமே என்னுடைய ப்ரெசன்ஸ் இருக்கும். அவங்க என்னை பார்க்க வந்தாலும் சரி வரலனாலும் சரி, அந்த ப்ரெசன்ஸை கண்டிப்பாக உருவாக்குவோம். நம்மளும் இல்லை, நல்ல அந்த நம்மளை மாதிரி வடிவத்தில் இருக்கிற நிறைய பேர் வருவாங்க, அந்த செயலை உருவாக்குவாங்க. அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, உங்களுக்கு எங்கெங்கெல்லாம் நீங்கள் போகப்படணுமோ அதை உங்களுக்கே தோன்ற மாதிரி உணர்த்துவாங்க. அங்கே எங்களோட ரோல் என்ன இருக்குன்னா, நீங்கள் கன்னியாகுமரிக்கு போகணும், காசிக்கு போகணும்னா நாங்கள் தான் உங்களை கன்னியாகுமரிக்கோ காசிக்கோ போகிறதுக்கு உணர்த்துவோம். ஆனால் உங்களுக்கு என்ன தெரியுங்களா தோணும், உங்கள் உள் உணர்வே உங்களுக்கு உணர்த்துற மாதிரி தோணும். நீங்களே உணர்த்தி, நீங்களே தியானம் பண்ணி, நீங்களே காசிக்கு போய், நீங்களே குளிச்சு, நீங்களே ஆற்றலை பெற்று வந்துட்ட மாதிரி உங்களுக்கு தோணும். அதுக்கு மெயின் காரணம், சூட்சுமத்தில் ஒரு குரு வந்து உங்களுக்குள்ளே இருந்து நான் தான் வந்திருக்கேன்னு சொல்லாமே செஞ்சிருவாங்க. இதுக்கு காரணம் என்னன்னா, அந்த சொல்லுவாங்கல்ல, நான் தான் வந்திருக்கிறேன், இன்னாரு நான் தான் உன்னை வழி நடத்துறேன்னா அதுக்கு இன்னும் டைம் பிடிக்கும், அது டைம் எடுக்கும். இதுதான் அதுக்குடைய செயல் வடிவம். அப்ப நமக்குள்ள என்னன்னா, அந்த தியான வடிவத்துக்குள்ள போறத, அந்த செயல் வடிவத்தை, இந்த உடலையும் குடும்பத்தையும் நம்ம போற அந்த செயல் வடிவத்தை விட்டுறாம ஒரு வடிவமாவே போனோம்னா, இந்த நிறைய எக்ஸ்பீரியன்ஸை நம்மளுடைய வளர்ச்சி, நம்ம ஆன்மாவுக்குன்னு ஒரு செயல் என்னன்னு கேட்டீங்கன்னா, உங்களுடைய சூட்சும பாயிண்ட்னு ஒரு 10 பாயிண்ட் இருக்கும், 10 ஜங்ஷன் இருக்கும். இந்த 10 ஜங்ஷனு ஒன்று தமிழ்நாட்டுக்குள்ள இருக்கும், ஒன்று ஆந்திராவில் இருக்கும், இன்னொன்று மலேசியாவில் கூட இருக்கலாம், இன்னொன்று கலிபோர்னியாவில் கூட இருக்கலாம். ஆனால் அதுக்குன்னு சில காலம் பிடிக்கும்போது உங்களை அங்கே கூட்டிகிட்டு போகும். ஒருவேளை உங்களை கூட்டிகிட்டு போக முடியலைன்னா அதே செயலை சூட்சுமத்தில் செய்ய வைக்கும். இவ்வளோ செயல் இருக்கு, இவ்வளோ வடிவம் இருக்கும். அதான் இப்போ பிரபஞ்சம் அப்படின்னு சொல்றது, அது வசிக்கிற இடம் வெளியா இருக்கு, வெட்ட வெளியா இருக்கு, அது சுத்த வெளியா இருக்கு, அது பரவெளியா இருக்கு. அப்ப அதோட அந்த வெட்ட வெளி, சுத்த வெளி, பரவெளின்னு சொல்லிட்டு அதுக்குள்ள மையமா எது இருக்குன்னா பிரபஞ்சமா இருக்கு, பிரம்மமா இருக்கு. அப்ப அது என்ன மையமா இருக்குன்னா உயிர் துளிகள். அதுகிட்ட என்னுடைய உயிர் துளியையும் உடலையும் சமர்ப்பணம் பண்றேன். இது என்ன செயல்னா, நீங்க ஏதோ ஒரு வடிவத்துல எனக்கு ஒரு சேஞ்சை உருவாக்கி கொடுப்பீங்க. அதை ஏன் சேஞ்ச அதுகிட்ட கொடுக்குறோம்னா, ஈர்ப்பு தன்மை அதிகமாக கொண்டது அதுதான்.
நம்ம உயிரை விழிக்க வைக்கிறதுக்கோ, நம்ம உடலை மாற்றம் அடைய வைக்கிறதுக்கோ, நமக்குள்ள ஒரு புது மாற்றம் அடைய வைக்கிறதுக்கான வாய்ப்பை ஒரு பிரகாசமாக வெட்ட வெளியில் இருக்கிற ஒரு உயிர் துளியால முடியும். இப்ப பொதுவா என்ன ஒரு செயல் வடிவம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த வெளியே எதுக்கு ஒரு செயல் வைக்கிறாங்கன்னா, அது இந்த பிரபஞ்சமே என்ன சொல்லுதுன்னா, நான் ஒன்றுமே இல்லாத இடத்துல இருக்கிறேன். இந்த பிரபஞ்சத்துக்கே பிரபஞ்சம்னு பேரே கிடையாது. அதுக்கு பேரே வெட்ட வெளிதான். நாம தான் ஆராய்ச்சியில அதுக்கு ஒரு பேரை வச்சு விட்டோம். பிரபஞ்சம், பிரம்மம், நமக்கு உணர்த்துறதுக்கு ஏற்ற மாதிரி அதுக்கு ஒரு பேரை வச்சு விட்டோம். அதோடைய ஒரிஜினல் நேமே வெட்ட வெளிதான். அப்ப அதுக்குள்ள ஒரு இன்டெப்தா இருக்கிற ஒரு மூலவர்னு சொல்றோம்ல, கோவில் இருக்கு, கோபுரம் இருக்கு, பல வாசல்கள் இருந்தாலும் அந்த மூலவர்ங்கிறது அந்த பிரபஞ்சம்னு நம்ம அழைக்கிறோம். இதுதான் அதுக்குள்ள இருக்கின்ற செயல் வடிவம். அப்ப அதை மையப்படுத்தி அழைக்கிறோம்னா ஒருநிலைப்படுத்துறதுன்னு பேர் அதுக்கு. அங்க ஒரு உயிரா இருக்குல்ல, அதுகிட்ட நான் ஒன்ன நீ ஏன் ஒருநிலை உள்ள ஆளு. ஒருநிலை அப்படின்னா ஒரே இடத்துல சங்கமிக்கிறதுக்கு பேரு ஒருநிலைன்னு சொல்லுவாங்க. நீங்க உங்க கவனத்தை ஒரே இடத்துல வச்சிருந்தீங்கன்னா சங்கமம் அப்படின்னு அதுக்கு பேரு, சங்கமிக்கிறதுன்னு பேரு. இந்த முக்கடல்லாம் இருக்குல்ல, அதுக்கு பேரே ஒருநிலைன்னு பேரு. ஒருநிலை பெற்றாதான் இன்னொரு நதியோட கலக்கும். ஒருநிலை பெறலைன்னா அது தனியா இது தனியா செப்பரேட்டா தனியா நிற்கும். அப்ப ஒருநிலை பெறும்போது கலக்கப்படுகிறது. அப்ப ஒரு மனிதன் ஒருநிலை பெற்ற பிரபஞ்சத்துக்கிட்ட தன்னை சமர்ப்பணம் பண்ணும்போது அவன் பிரபஞ்சத்தோட கலப்பான். கலக்கிறதுக்கான வாய்ப்பை உருவாக்குவாங்கிறதுக்காக தான் இது சரணாகதியை கொடுக்கறது. இன்னும் கொஞ்சம் ஆண்டுகள் கழிச்சு நிறைய ஆன்மாக்கள் சேஞ்ச் ஆக போறாங்க. இந்த உலகத்துல மாற்றம் நடக்க போகுது. அப்ப இந்த சுழற்சியை பத்தி நீங்க முழுமையா உணரதான் போறீங்க. அது உங்க பேரனா கூட இருக்கலாம், இல்ல நீங்களே கூட இருக்கலாம். மாற்றம் அடைகிறதுக்கான டைம் வந்திருக்கு. இந்த சுழற்சியில ஒரு அதிதீவிரமாக சேஞ்ச் ஆகிறதுக்கான ஒரு வாய்ப்புகளை உருவாக்குறதுக்கான ஒரு மையம். அப்ப இந்த ஏக்கத்துக்குள்ள, இந்த சுழற்சிக்குள்ள ஒரு மையத்துமா அத ஒரு கடவுள், ஒரு ஆற்றல் அப்படிங்கிறதோட ஒன்று உருவானுச்சு இல்ல. அந்த உருவானதோடைய விளைவு என்னன்னா, ஒன்று உருவானதை ஆயிரக்கணக்கான பொருளை உருவாக்குனுச்சு. அந்த ஆயிரக்கணக்கான பொருட்களும் பணி செய்யும் போது ஒரு சில இடங்கள்ல அந்தந்த ஒவ்வொரு பொருளும் சில தவறுகள் நடந்து போயிருது. அப்ப எல்லாமே சுப்ரீம் பவர் தான். ஆனா அந்த சுப்ரீம் பவருக்குள்ள இருக்கிறதே சில சுழற்சிக்குள்ள சில தவறுகள் இழைக்கும் போது அதுங்க பதிவேற்றத்தை மாறப்படுது. அதுக்குள்ள ஒரு பெரிய பதிவேற்றத்துக்குள்ள அதை சரி செய்யணும். இப்ப உதாரணத்துக்கு உங்களுக்கு சொல்லணும்னா, பல ஆண்டுகளாக, இது சொன்னதுனால சொல்றேன், பல ஆண்டுகளாக இந்த வெள்ளையங்கிரி மலை ரொம்ப தன்மை கெட்டு போய் கிடந்துச்சு. பல ஆண்டுகளாக அதோட தன்மை பொலிவு இடந்து கிடந்துச்சு. சமீப காலத்துல ஒரு லேட்டஸ்டா இப்ப கொஞ்ச காலத்துல தான் அந்த மலை புது பொலிவை அடையுது. அப்ப அந்த மலை என்ன தன்மை கெட்டு போயிருச்சு, என்ன செயல் வடிவம் போயிருச்சு அப்படின்னா, பல பூமியில அவதரிச்ச பல யோகிகள் அந்த மலையில போய் தியானம் பண்ணியிருக்கிறாங்க. அவங்களுடைய உடலை விட்டுருக்காங்க. பல்வேறுபட்டவங்க அங்க போய் மெடிடேஷன் பண்ணி ஒரு செயல் வடிவம் செஞ்சுக்கிட்டே இருந்திருக்காங்க. இப்ப அவங்களுடைய அலைவரிசை எல்லாமே அந்த மலைக்குள்ளேயே சேர்க்கப்படுது. இப்ப அந்த மலைக்குள்ள ஏகப்பட்ட வெயிட்டேஜிகள், ஏகப்பட்ட ஸ்டோரேஜுகள் உள்ள இருக்கு. அந்த கர்ம வினைய அது வெளியேற்றுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவா இருக்கு. அப்ப அது என்ன பண்ணுதுன்னா, பொலிவு இழந்து நிக்குது. அப்ப பொலிவு இழந்து எங்க நிக்குதுன்னா, இந்த வெட்ட வெளியில இருக்கிற, பரவெளியில இருக்கிற, சுத்த வெளியில இருக்கிற, பிரபஞ்சத்தில் இருக்கிற பேராற்றலாக இருக்கிற சில உயிர் துளிகள் அந்த மலையோட தொடர்பு வச்சுக்க மாட்டேது. அப்ப அந்த மலையோட தொடர்பு வச்சுக்கிட்டு அது பிரயாணிச்சு அது போனாதான் அந்த மலைக்கு என்ன கிடைக்கும்னா ஒரு புது பொலிவு கிடைக்கும். அப்ப ஆல்ரெடி இருக்கிற பொலிவை வச்சுக்கிட்டு, ஆல்ரெடி இந்த யோகிகள் என் வாழ்க்கையில நான் நினைச்சது நடக்கலன்னு ஒருத்தர் உயிரை விட்டுறாருன்னு வச்சுங்க, அந்த தன்மையிலேயே அந்த மலை அப்படியே இயங்கும். அந்த மலைக்குள்ள போனீங்கன்னா அவருடைய அதிர்வலைகள் அப்படியே இருக்கும்.
புரியுதுங்களா? அதே மாதிரி பல பேர் அந்த மலைக்குள்ள சில அதிர்வலைகளை விட்டு 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 என்ன ஆகி போச்சுன்னா அந்த மலை நல்ல தன்மையிலே இல்லாம ஆயிடுச்சு. அப்போ ஒரு காலகட்டத்தில் அந்த மலையை சரி செய்ய முடியாது அப்படின்னு விட்டுட்டாங்க. அப்புறம் ஒரு ஸ்டேஜுக்கு மேல ஒரு காலம் வந்தோடனே அந்த வெட்ட வெளியில இருக்கிற உயிர் துளிகள் அந்த மலையை புதுப்பிச்சிச்சு. எப்படி புதுப்பிச்சுச்சுன்னா, கவனம் வச்சு, நீங்க சுவாசத்தை எப்படி கவனம் வச்சு புதுப்பிக்கிறீங்களோ அதே மாதிரி ஆயிரக்கணக்கான யோகிகள் உட்கார்ந்து தவம் பண்ணால அவனுடைய அலைவரிசை எல்லாம் கொளுத்துனுச்சு. நீங்க அங்க அந்த மலையை சுத்தி இருக்கிறாங்கல்ல, அவங்கெல்லாம் எதுவும் செய்யல, அவங்கெல்லாம் சேர்த்து தான் அதுக்கு துன்பம் கொடுத்தாங்க. எதுக்கு? வெள்ளையங்கிரி மலைக்கு. அந்த வெள்ளையங்கிரி மலைக்குள்ள ஒரு பிரபஞ்ச பேராற்றல் பல்வேறுபட்ட யோகிய அவருடைய அலைவரிசையை அதுல ஏற்றி வச்சிருவாரு. அந்த மலை பியூரா இருக்கணும்னா அவரோட அலைவரிசை கூட அகற்றப்படணும். அது எப்படி அகற்றப்படணும்னு கேட்டீங்கன்னா, ஒரு பேராற்றல் இங்க இருக்கும். அந்த பேராற்றல் என்ன கேட்டீங்கன்னா, நான் அதோட போய் அடாப்ட் ஆகுறேன் அப்படின்னா என்னுடைய அலைவரிசையை மொத்தமா அழிச்சிட்டு அதோட அலைவரிசைக்கே என்ன உள்வாங்கிக்கும். அப்படி இல்லைன்னு வச்சுங்களே, ஏன் தன்மை தான் அங்க நிற்கும். புரியுதுங்களா? அப்ப ஒவ்வொரு தனிப்பட்ட யோகியோடைய தன்மை என்ன பண்ணிருச்சு, பல யோகிகள் அந்த வெள்ளையங்கிரி மலைக்குள்ள அதிர்வலைகளை செலுத்தி பல பேரு, அந்த மாதிரி பல ஆயிரம் பேர் அவங்க தன்மைக்குள்ள போய் அந்த மலையை புது பொலிவுக்கு எடுத்துட்டு வர முடியல, அந்த மலையை நல்ல செயலுக்கு எடுத்துட்டு வர முடியல. பிரபஞ்ச பேராற்றலுக்குரிய செயலாக இந்த காலகட்டத்துக்குள்ள ஒரு நல்ல செயலுக்குள்ள உருவாக்க முடியல. நீங்க எப்படி நொண்டி அடிச்சுட்டு அலையிறீங்களோ, நீங்க எப்படி இந்த குரு கிட்ட போனா சரியாகுமா, அந்த குரு கிட்ட போனா சரியாகுமாங்கிற மாதிரி அந்த மலை பல நாள் நொண்டி அடிச்சுட்டு கிடந்துச்சு. ஒரு நாள் அந்த மலைக்கு இந்த வெட்டவெளியில இருக்கிற ஒரு பேராற்றல் கவனம் வச்சு வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை நம்ம வீட்டை ஒரு அம்மா கழுவிக்கிட்டே இருப்பாங்கல்ல, அந்த மாதிரி அதோடைய ஆற்றல்ல அந்த பதிவேற்றத்தை எல்லாம் வெளியேற்றி இப்ப அந்த மலையை எப்படி கொண்டு வந்துச்சுன்னா, அந்த வெட்ட வெளியில இருக்கிற பியூர் எண்ணமே இல்லாத ஒரு செயல் வடிவமா இருக்குல்ல, அந்த வடிவத்துக்கு அந்த மலையை இப்பதான் கொண்டு வந்திருக்கிறாங்க. இந்த செயல் இருக்குல்ல, இந்த மாதிரி வடிவத்துக்குள்ள ஒரு படைப்போட தத்துவத்துக்குள்ள நிறைய குழப்பம் ஏற்படுது. ஒரு பூமி உருவாயிருச்சு, தாவரங்கள் உருவாயிருச்சு, நீர்நிலைகள் உருவாயிருச்சு, மனிதர்கள் உருவாயிட்டாங்க. அவங்களுக்குன்னு சில செயல்கள்லாம் கொடுக்கப்பட்டுருச்சு. ஆனா அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா வரம்ப மீறிட்டாங்க, கொடுக்கப்பட்ட செயலை மீறிட்டாங்க. அப்ப அது என்ன ஆகுதுன்னா, அது ஒரு பதிவா மாறுது, அது ஒரு செயலா மாறுது. அதை சரி செய்யறதுக்காக அவங்களே போராட வேண்டியதா இருக்கு. இப்ப நிறைய ஞாபகம் வச்சுக்கோங்க, நம்ம ஒரு அனுபவம் பெற்றிருக்கிறோம். நம்மளே இந்த மலைக்குள்ள பல நாள் தவம் பண்ணியிருக்கிறோம். நம்மளே ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸான ஒரு ஆளு தான். ஆனா நமக்கும் பனிஷ்மெண்ட் தான். ஏன் கேட்டீங்கன்னா, நம்மளே தவறு செஞ்சிருக்கிறோம். அப்ப பல யோகியே தவறு செஞ்சிருக்கிறாங்க, பல யோகிகளே தடுமாறி இருக்கிறாங்க. அப்ப அவங்க என்ன பண்றாங்கன்னா, அடுத்த பிறப்புல அதை சரி செய்யறதுக்காக பல நாள் மனித பிறப்புல துன்பப்பட்டு ஒரு நாள் அனுபவத்தை பெற்று அதை எல்லாத்தையும் சமன் பண்ணிட்டு அவங்க என்ன பண்றாங்க, அந்த பதிவேற்றத்தை எல்லாத்தையும் அழிச்சிட்டு அவங்க பழைய செயல் வடிவத்துக்கு உருமாறுறாங்க. இப்ப உருமாறணும். இப்போ உங்களுக்குள்ள இருக்கிற எல்லா செயலுக்குள்ளையும் ஒரு உருமாற்றத்தை அடைய வைக்கணுங்கிறது தான் இதோடைய செயல் வடிவம். இப்ப நான் உங்ககிட்ட ஒரே ஒரு விஷயம்தான், இப்ப நான் உங்களுக்கு தியானம் சொல்லித்தரேன், எல்லா விஷயமும் கொடுக்குறேன், சூட்சமத்திலையும் உணர்த்துவேன். சமயத்துல நீங்க சொன்ன பத்தி கேட்கலன்னா நான் என்ன பண்றது? ஒரு செயல் என்னன்னா, மேல வெட்ட வெளியில இருக்க ஒரு விஷயம், அது கீழே ஒரு படைப்பை நிகழ்த்திருச்சு. கீழே ஒரு ஏக்கமா இயங்கணும், அப்ப அது மேல இருக்கணும். கீழே ஒரு தவறு நடந்துருச்சுன்னா அது என்ன பண்ணும்னா, அந்த தவறை சரி செய்ய முடியல அப்படின்னா அந்த இடத்துக்குள்ள அது தவறு நடந்துருச்சுன்னா உடனே சரி செய்ய முடியலன்னா சில டைம் வெயிட் பண்ணணும். இல்ல, ஒரு செயல் என்னன்னா, தோற்றி வைத்த இறைவன் ஒரு இண்டிபெண்டா ஒவ்வொரு உயிரும் இயங்கிறதுக்கான வாய்ப்பை கொடுத்துட்டாரு. அது இண்டிபெண்டா இயங்கல, அது இயங்க முடியாத போதெல்லாம் இவருக்கு உதவுறதுக்கு தயாரா இருக்கிறாரு. அதையே இது மறுதளிச்சிருது. புரியுதுங்களா? ஒரு தோற்றங்கிறது இல்ல, ஒரு செயல் என்னன்னா, படைப்போட தத்துவத்துக்குள்ளே படைப்போட செயல் என்னன்னா, ஒரு உயிரை தோற்றி வைக்கிறோம்னா அந்த உயிரை இண்டிபெண்டா இயங்க வைக்கணும்.
அந்த உயிரை இயங்க வைக்கும் போது, அந்த உயிர் இயங்கும் போது, சில தவறு செய்யும் போது, அது தவறு செய்யறதுக்கு முன்னாடி தடுத்து ஆட்கொண்டு எவ்வளவுதோ தடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணி பார்த்தோம், அது அதுக்குள்ள போயிருது. இப்ப எனக்கு 40 வினாடி போதுங்க, எல்லாத்தையும் வெளிப்படைக்க வச்சிடலாம். இந்த இடத்துல செஞ்சிடலாம். என்னால முடியும். தியானம்லாம் கொடுக்கறதில்ல, எல்லாத்தையும் மாத்தியே முடியும். ஏன் இதை செய்ய முடியாதுன்னா, அந்த சுழற்சிக்குள்ளதான் இது வேலை நடத்தா போட்டோம். இல்லைன்னா என்ன ஆகும்னா கொலாப்ஸ் ஆயிரும். எல்லாமே டேமேஜ் ஆயிரும், ஒரு மாதிரி ஆயிரும். இதுதான் அதோடைய செயல், ஒரு வடிவம். இந்த பூமி சுழலுது பார்த்தீங்களா, அந்த சுழற்சிக்கு ஏற்ற மாதிரி தான் ஒரு வேலையை செஞ்சு ஆகணும். ஒரு தவறு நடக்கும்போது அந்த தவறை அந்த இடத்துல சரி செய்ய முடியலன்னா அந்த இடத்துல விட்டுட்டா திருப்பி அதுக்காக ஒரு 50 ஆண்டுகள் 60 ஆண்டுகள் காத்திருக்க வேண்டியதா இருக்கு. இது மனித செயல் வடிவத்திலிருந்து நம்ம பார்க்கும்போது ரொம்ப ஈஸி மெத்தடா ஒரு கால்குலேஷனா இருக்கும். ஆனா அது இப்படி இல்லைங்கிறத நீங்க அவசியம் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா சலுகை இந்த மாதிரி இப்படி பண்ணிடலாம், அந்த மாதிரி அப்படி செஞ்சிடலாங்கிறதெல்லாம் செய்ய முடியாதுங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும். அப்படியெல்லாம் இது செயல்படுத்த முடியாது. இது என்னன்னு கேட்டீங்கன்னா, நீங்க மக்கள்கிட்ட போய் சுண்ணாம்பு அடிச்ச செவுத்துல சின்ன வரைஞ்சு அந்த 3 மாசத்துல ஓட்டு வாங்குறீங்கல்ல, அந்த மாதிரி எல்லாம் பிரபஞ்சம் செயல்படுத்த முடியாது. இல்ல இது என்னன்னா, இது ஒரு செயல் வடிவம். இந்த ரோலுக்குள்ளதான் இருந்து செயல்படுத்த முடியும். இதை விட்டு வேற வடிவத்துக்குள்ள செயல்படுத்துறது ரொம்ப கடினம், ரொம்ப கஷ்டம். இந்த படைப்போட செயல் இருக்குல்ல, அது ஒரு ஏக்கமாக இருக்கு, ஒரு செயல் வடிவமாக இருக்கு. அதுக்குள்ள நிறைய லேயர்ஸ், நிறைய வடிவம் இருக்கு. நான் தான் சொல்லிட்டேன், நீங்க அனுபவம் பெற்றாதான் இந்த டாபிக்கை வந்து விவாதிக்க முடியும். இப்ப நான் பேசுறேன், என்ன மாதிரியே ஒருத்தர் அனுபவம் பெற்றவர் பைத்தியமா இருக்கிறார். இப்ப எனக்கும் அவருக்கு என்ன, இப்ப நான் போய் கேட்கலாமா, ஏன் அவர் சித்தம் கலங்கி போய் இப்படி சுத்திக்கிட்டு இருக்காரு, சட்டையை கூட அவர் சட்டையை மாத்திக்க முடியாம ஏன் இருக்கிறாருன்னு நான் போய் கேட்டேன்னா, இது அப்படி இல்லை. அது என்ன சொல்றாங்கன்னா, நீ ப்ரொசீசரா அனுபவம் பெற்றுட்டேன்னா இந்த பியூரா இந்த படைப்போட தத்துவம் என்னங்கிறது தெரியும். அதை முழு டீட்டெயிலா பேச முடியாது. அதுக்குள்ள நிறைய நீங்க நினைக்கிற மாதிரி மூடி மறைக்கிற மாதிரின்னு இல்லை. அதுக்குள்ள நிறைய செயல் வடிவம் இருக்கு. பெரிய பெரிய யோகிகள், பெரிய பெரிய ரிஷிகள், பெரிய பெரிய அவதாரிச்சாங்க. எத்தனை பேத்தையும் இந்த மருத்துவமோ விஞ்ஞானமோ எல்லாம் ஏத்துக்கிட்டாங்கன்னா ஏத்துக்கல, எல்லா மனிதரும் ஏத்துக்கிட்டாங்கன்னா ஏத்துக்கல. ஆனா அவங்களுடைய பணியை செஞ்சுட்டு அவங்க விலை பெற்று போறாங்க. அவங்க என்ன பண்றாங்கன்னா, இப்பயும் இதுக்குள்ளேயும் என்னன்னா, நமக்கு கொடுக்கப்பட்டிருக்க ரோலை நம்ம செஞ்சுட்டு வெளியில போறோம், அவ்வளவுதான் இதோட செயல். அப்ப இது ஏன் நீங்க இன்னும் வேற மாதிரி செய்யலாங்கிறது உங்களோட தாட்ல எந்த தப்பும் கிடையாது. அதுல தர்மம் இருக்கு, உங்க தாட்ல வந்து ஒரு நியாயம் இருக்கு, உங்க இன்டென்ஸ் சரி. ஆனா அது அனுபவம் பெறும்போது நீங்க இந்த சிஸ்டத்தை அதை மாதிரி இயக்க மாட்டீங்க. அதுதான் இதுல இருக்கிற விஷயம். ஏன்னா கடவுளை குறை சொன்னவங்களோ, கடவுளை திட்டினவங்களோ, இந்த பிரபஞ்சத்தை பத்தி பேசினவங்களோ அனுபவம் பெற்றதுக்கு அப்புறம் அங்க அவங்களே இல்லைங்கிறதா அதோட உண்மை. அங்க அவங்களால பேச முடியாதுங்கிறது அப்ப அனுபவம் பெறும்போது தெரியும். அப்ப நிறைய பேர் வந்து ஏன் விவாதிக்காம இந்த செயல்லாம் இருந்தாங்கன்னா, அதை விவாதிச்சு புரிய வைக்க முடியாது. இப்ப இதை பத்தி பேசணும்னா டீட்டெயிலா பேசணும். இப்ப என்ன பண்ணணும்னா, வரைபடம் மாதிரி வச்சு எப்படி எது உருவானுச்சு, எதோட எது உருவானுச்சு, இந்த செயல் என்ன, இந்த வடிவம் என்ன அப்படின்னு எல்லாம் ஆரம்பத்திலிருந்து முதல் துவக்கம் இருக்குல்ல, முதல் அணுக்கள் இருக்குல்ல, அதுல இருந்து இதை பேசணும். இதை எப்போ பேசணும் அப்படின்னா, ஒரு 1 to 1 ஒரு 6 மணி நேரம் 7 மணி நேரம் ஒரு 10 மணி நேரம் உட்கார்ந்து ஒரு மனிதன் இதை விவாதிக்கப்படணும். இது விவாதிக்கப்பட்டே ஆகணும். இப்ப நீங்க கேட்ட கேள்விய நாளைக்கு பிரான்ஸ்லயோ அமெரிக்காவிலேயோ ஒரு பெரிய விஞ்ஞானி கேட்பாரு, நீங்க பெரிய யோகி தான், இதுக்கு பதில் சொல்லுங்கன்னு நீங்க கேட்ட கேள்வியே கேட்பாரு. நான் போய் அவர்கிட்ட போய் நீங்க இப்படி எல்லாம் கேட்காதீங்க, இது அப்படி இப்படிலாம் சொல்ல முடியாது. இப்ப இந்த இடத்துக்குள்ள அது வேணா வேற மாதிரி இருக்கலாம். நாளைக்கு விஞ்ஞானிகள் வந்து வேற மாதிரி தான் பார்ப்பாங்க, அவங்க வியூல இருந்து தான் பார்ப்பாங்க, அவங்க செயல்ல இருந்து தான் பார்ப்பாங்க. அவங்க கடவுள்னு பார்க்க மாட்டாங்க. இது ஒரு ஏக்கம் தானேங்க, இது ஒரு சுழற்சி தானே, நாங்க இதுக்கு ஒரு பேர் வைக்கிறோம், நீங்க ஒரு பேர் வைக்கிறீங்க, எனக்கு விளக்குங்க, நாங்க விளக்குறோம் அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க, நீங்க விளக்குங்க அப்படிங்கறத அதோட செயல். ஆனா இதுக்குள்ளெல்லாம் நிறைய செயல் இருக்குங்கிறத வெறும் செயல்னு ஒரு வார்த்தையை போட்டுட்டு போகல. அதுக்குள்ள நிறைய ஒரு சொல்லிக்க முடியாத
ஒரு விவாதிக்கவே முடியாத சில விஷயங்கள்லாம் இருக்கு.